யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடரை தொடர்ந்து காணலாம். ரமண மகரிஷி தவம் செய்த விருபாட்சி குகை, ஸ்கந்தாசிரமம் என செய்த எல்லா இடங்களையும் தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கும் விஜயம் செய்தார். மகரிஷி வெகுகாலம் தவம் இருந்த பாதாள லிங்கத்தருகே ராம்சுரத் குன்வர் வெகுநேரம் அமர்ந்திருந்தார். கோவிலின் மற்ற சன்னதிகளுக்கும் அவர் சென்று மனமுருக குருகடாட்சம் கிடைப்பதற்காக வேண்டினார். கோவிலின் பிரம்மாண்டம் அவரை வெகுவாக கவர்ந்தது. பிற்காலத்தில் அந்த பிரம்மாண்டமான அண்ணாமலையார் திருக்கோவில்தான் அவரது உண்மையான வீடாகப் போகிறது என்பதை அவர் அன்று அறிந்திருந்தாரா என்று தெரியவில்லை. அந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில்தான் இந்த பிச்சைக்காரன் போன்றோருக்கு உண்மையான வீடு என்று பிற்காலத்தில் யோகிராம் சுரத்குமார் அடிக்கடி கூறுவார். ரமணாசிரமத்தில் தங்கியிருக்கும் போது மகரிஷியின் உபதேசங்களை கற்று அறிந்தார். மகரிஷியின் நான் யார் எனும் கேள்வி ராம்சுரத் குன்வரிடம் எழுந்தபோது அவரது சரீரம், புத்தி, மனம், உணர்வுகள் அவரிடமிருந்து விலகி இயல்பான சமாதி நிலையை அடைந்தார். நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேட முயன்ற தனக்கு வெகு சுலபமாக சமாதி நிலை கிட்டியதை உணர்ந்து ராம்சுரத் குன்வர் பிரமித்து போனார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ராம்சுரத் குன்வர் ரமண மகரிஷியின் முன்னே அமைதியாக அமர்ந்து மகரிஷியின் பேரருளை பருகினார். ஊர் திரும்பும் நாள் வந்தது. மகரிஷியை தரிசித்தார். அவர் உள்ளத்தில் ஒரு பிரார்த்தனை தோன்றியது. ஹே பகவானே, தமது திருவடியை சரணமடைய தமது அருளை பொழிவாயாக. தமது திருவடிகளில் அடியேனை என்றென்றும் இருத்திக் கொள்வாயாக. சரி என்று மகரிஷி திருவாய் மலர ராம்சுரத் குன்வர் மெய்சிலிர்த்தது. தமிழ் மொழி அறியாத ராம்சுரத் குன்வரின் மனதில் அந்த சொல் மட்டும் ஆழப் பதிந்தது. அதன் அர்த்தமும் புரிந்தது. அவர் கற்ற முதல் தமிழ் சொல் சரி எனும் சொல்தான். அச்சொல்லை ரமண மகரிஷியிடமிருந்து கற்றதை அவர் பிற்காலத்தில் பலமுறை பெருமிதத்தோடு சொன்னார். மகரிஷியின் திருவடிகளை பணிந்து நமஸ்கரித்துவிட்டு அருணாச்சல மந்திரத்தை ஜெபித்தபடி கிரி பிரதட்சணமும் செய்துவிட்டு பாண்டிச்சேரி சென்றார். அருணாச்சல மலையும் ரமண மகரிஷியும் அவரோடு ஒன்றி போய்விட்டார்கள். பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்ய முயன்றபோது அவர் மௌன விரதத்தில் தனித்திருப்பதாகவும் தரிசனம் செய்ய இயலாதென்றும் அறிந்த ஸ்ரீ அரவிந்தரின் புத்தகங்கள் சிலவற்றை வாங்கி கொண்டு சென்னை வழியாக ஊர் திரும்பினார். ஊர் திரும்பிய ராம்சுரத் குன்வர் தனக்கு பதவி உயர்வு கிடைத்திருப்பதை அறிந்து கொண்டார். பரோனி ராதா கிருஷ்ண சமேரியா உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியில் இருந்த அவர் நாரைப்பூர் உயர்நிலை பள்ளியில் தலைமையாசிரியராக மாற்றப்பட்டார். உடனடியாக நாரைப்பூர் சென்று தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று கொண்டார். அந்த அரசாங்க உயர்நிலை பள்ளியின் நிலைமை மிக மோசமாக இருந்தது. அதை நிர்வகிக்கும் சில அரசு நிர்வாகிகள் பள்ளியை மேம்படுத்தாமல் சோம்பி இருந்தனர். தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற ராம்சுரத் குன்வர் நிர்வாகிகளிடம் முறையாக பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அவர்கள் பள்ளியை சீர் செய்யாமல் அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்து பள்ளியை அவர் மூடிவிட்டார். இதனால் நிர்வாகிகள் பள்ளியை சீர் செய்யும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ராம்சுரத் குன்வரின் மீதும் தனியாக கோபம் கொண்டனர். சில மாதங்களில் ராம்சுரத் குன்வர் மீண்டும் மாற்றப்பட்டார். இம்முறை நவல்கட் உயர்நிலை பள்ளிக்கு மாற்றப்பட்டார். நவல்கட் ஒரு சிறிய ஊர். அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்தார். திருவண்ணாமலை சென்று வந்த
நினைவுகள் அவர் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிட அருணாச்சல மலையின் அழகும் ரமண மகரிஷி தன் மீது பொழிந்த பேரருளையும் சதா சர்வ காலமும் அவர் நினைத்து கொண்டு இருந்தார். மகரிஷியின் நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தை அவர் தொடர்ந்து ஆத்ம சாதனையாக செய்து வந்தார். தலைமை ஆசிரியர் பணிச்சுமை அவரது நேரத்தை மிகவும் எடுத்து கொண்டதால் தன்னை அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்க அரசுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். அவர் வேண்டுகோளை ஏற்று அரசு அவரை துணை தலைமை ஆசிரியராக நியமித்தது. பணிச்சுமையும் சற்று குறைந்தது. தெய்வீக பேரருளை பெறுவதற்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ள ராம்சுரத் குன்வர் பெரும் முயற்சி மேற்கொண்டார். ரமண மகரிஷியின் தூய அருளை பெறுவதற்கு அவர் கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டார். தனது உணவு பழக்கத்தை மாற்றினார். காய்ச்சாத பசும்பாலும் பழங்களும் மட்டுமே அவரது ஆகாரமாயின. மேனி மெலிய ஆரம்பித்தது. ராமரஞ்சனி தேவி பெரும் பாடுபட்டு வற்புறுத்தியும் சமைத்த உணவுகளை சாப்பிட மறுத்தார். முடிவில் சுரைக்காய் பாலில் கலந்து சிறிது சர்க்கரையும் சேர்த்து அருந்துமாறு வேண்டிக் கொண்டார். ராம்சுரத் குன்வர் மனமிறங்கி மனைவி வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். உப்பு காரம் நிறைந்த உணவுப் பொருட்களை ராம்சுரத் குன்வர் அறவே ஒதுக்கினார். இப்படிப்பட்ட கடுமையான உணவு கட்டுப்பாட்டின் காரணத்தை நண்பர்கள் கேட்டபோது பகவான் வாழும் இல்லமாக தன் உடலை மாற்ற முயற்சிப்பதாக சொன்னார். பள்ளியின் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் ரமணரின் உபதேச நூல்கள், ஸ்ரீ அரவிந்தரின் உபதேசங்கள், பகவத்கீதை, ஆதிசங்கரனின் அருட்கொடைகள் மற்றும் பல்வேறு ஞானிகளின் உபதேச சாரங்களை கற்று அறிந்தார். புராண இதிகாசங்களையும் கவனத்தோடு படித்தறிந்தார். ஆழ்நிலை தியானமும் அவருக்கு இயல்பாகவே கைகூடியது. பல்வேறு மத நூல்களையும் உலகில் வாழ்ந்த தலைசிறந்த வேதாந்திகளின் கருத்தாய்வும் தத்துவ ஞானிகளின் பகுத்தறிந்த பண்பட்ட பெரும் ஞானத்தையும் அவரால் சுலபமாக புரிந்து கொள்ள முடிந்தது. இதனிடையே ஆங்கில இலக்கிய நூல்கள், ஹிந்தி, சமஸ்கிருத தத்துவார்த்த நூல்கள், சிறந்த பிறமொழி ஆசிரியர்களின் கருத்தோட்டங்கள் என எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தார். அன்றைய உலகின் அரசியல் நடப்பும் அவர் கவனத்தில் இருந்து தப்பவில்லை. அவர் ஒரு மகத்தான ஆசிரியராக இருந்தும் கூட தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள தவறவில்லை. இல்லற வாழ்க்கையும் இனிதே சென்றது. கோவிலுக்கு அழைத்து செல்லுமாறு ராமரஞ்சனி தேவி கணவரிடம் வேண்டுவார். கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என கணவர் கேட்பார். தெய்வத்தை தரிசனம் செய்ய என மனைவி சொல்லும்போது ராம்சுரத் குன்வர், தெய்வத்தை தானே காண வேண்டும், இதோ என்னைப்பார், என்னில் உன் இறைவனைப்பார் என உத்வேகத்துடன் சொல்வதை கணவர் கேலி செய்கிறார் என்று எண்ணி ராமரஞ்சனி தேவி சிரித்து கொண்டே சென்று விடுவார். பிறகு குடும்பமே கோவிலுக்கு செல்லும். குழந்தைகளை ராம்சுரத் குன்வர் கவனித்துக் கொள்வார். ராமரஞ்சனி தேவி சாவகாசமாக தெய்வ தரிசனம் செய்து வருவார். இவற்றையெல்லாம் ஸ்ரீ ராமரஞ்சனி தேவி என்னிடம் தனது 81வது வயதில் அனுபவித்து கூறியபோது அவர் முகத்தில் காணப்பட்ட உணர்ச்சிகளின் வெளிப்பாடு என் உள்ளத்தில் ஏதோ ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியது. ராம்சுரத் குன்வர் தன் குழந்தைகளை மிகவும் நேசித்தார். பள்ளியிலிருந்து வீடு திரும்பியதும் வீதியில் விளையாடி கொண்டிருக்கும் அவரது மழலை செல்வங்கள் அப்பா என்று அருமையாக அழைத்து அவர் மீது பாய்ந்து தாவி விளையாடும்போது தாய் அப்பாவின் வெண்மையான உடைகளை அழுக்காக்கி பாழாக்காதீர்கள் எனச் சொல்வார். உடனே தந்தை, இந்த குழந்தைகள் என் ராமன், என் கிருஷ்ணன், இவர்கள் என்னை எப்படி அழுக்கடைய செய்ய முடியும் என வினவுவார். குழந்தைகளை வாரி அணைத்து அவர்களோடு விளையாடுவார். குழந்தைகளுக்கு முதலில் அவர் அட்சர அபியாசம் செய்ததே ராமா எனும் மந்திர சொல்தான். குழந்தைகளிடம் என்றுமே ராம்சுரத் குன்வர் மிகுந்த மரியாதையோடு தான் பேசுவார். இவற்றையெல்லாம் ராமரஞ்சனி தேவி சொல்ல சொல்ல மெய்மறந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
எத்தனையோ குடும்பம் விஷயங்களை ஸ்ரீ ராம் ரஞ்சனி தேவி ராஞ்சியில் அவர் வீட்டில் இரவு முழுவதும் சொன்னதை கேட்ட எனக்கு ராம் சூரத் குன்வர் எப்பேற்பட்ட அற்புதமான கணவர், எவ்வளவு மேன்மையான மனிதர், எவ்வளவு அன்பான தந்தை, எவ்வளவு உன்னதமான ஆசிரியர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. 3 சின்னஞ்சிறு குழந்தைகளையும் வயிற்றில் சுமந்திருந்த நிறைமாத சிசுவையும் தன்னையும் நிர்கதியாக திக்கற்று தவிக்கவிட்டு சென்றவர் என்ற ஆதங்கமே இல்லாமல் கணவரது கல்யாண குணத்தை கொண்டாடி நினைவு கூர்ந்த ராமரஞ்சனி தேவியும் யோகி ராம் சூரத்குமாரும் எனக்கு சீதா ராமனாகவே தெரிந்தனர். சீதையும் நிறைசூலியாக கானகத்தில் தனித்து விடப்பட்டார். ராமரஞ்சனி தேவியும் 3 குழந்தைகளுடன் நிறைமாத கர்ப்பிணியாக 1952ஆம் ஆண்டு வாழ்வெனும் கானகத்தில் தனித்து விடப்பட்டார். சீதையை ராமன் ஊரார் பழிச்சொற்களால் கானகத்துக்கு அனுப்பினார். ஆனால் இங்கோ ராம் சூரத் குன்வர் தெய்வ காரியம் மாற்றுவதற்காக தெய்வத்தாலே இல்லற வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட்டார். பின்னர் ராம் சூரத் குன்வர் யோகி ராம் சூரத் குமார் ஆனார். தானே தெய்வமாகி அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் பாலித்தார். பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்த வந்த மகானான யோகி ராம் சூரத்குமாரின் உண்மை சுரூபத்தை அறிந்த அவரது துணைவியார் வாழ்வில் தனிமையான 4 குழந்தைகளுடன் சிரமப்பட்டாலும் தனது கணவனை அல்லும் பகலும் விடாது துதிபாடி நினைவில் இருத்தி கொண்டதன் மூலம் அவரும் தெய்வாம்சம் பொருந்தியவர்தான் என்று அனைவரும் திண்ணமாக அறிந்து கொள்ள முடிகிறது. 1949ஆம் ஆண்டு கோடை விடுமுறையில் ராம் சூரத் குன்வர் தன் குடும்பத்தை தஹியாவில் விட்டுவிட்டு தெற்கே பயணமானார். இம்முறை முதலில் அவர் ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்ய பாண்டிச்சேரி சென்றார். ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக நூல்களில் தாக்கத்தால் ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்யும் எண்ணம் மேலோங்கியது. எனவே முதலில் பாண்டிச்சேரி சென்று பின்னர் திருவண்ணாமலை செல்ல முடிவு செய்தார். நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. சுதந்திர தின செய்தியாக ஸ்ரீ அரவிந்தர் வெளியிட்ட கட்டுரை ராம் சூரத் குன்வரை மிகவும் கவர்ந்தது. நாடு சுதந்திரம் பெற்ற தினம்தான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த தினம் என்று அறிந்து ராம் சூரத் குன்வர் வியந்து போனார். ஸ்ரீ அரவிந்தரின் தரிசனம் சற்று தொலைவிலிருந்து ராம் சூரத் குன்வருக்கு கிட்டியது. ஸ்ரீ அரவிந்தரின் அருள் கடாட்சம் அவர் மீது படர்ந்ததை அவரால் உணர முடிந்தது. இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். யோகி ராம் சூரத்குமார். ஜெயகுரு ராயா.